அந்த தலைவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இது பழைய நியூஸ் ஆச்சதெல்லாம். இது போட்டு 3 நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல அடிச்சிட்டாங்களே, ட்விட்டர்ல வந்துருச்சு. என்ன பழைய நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? வேற ஏதாவது இல்லையா? தாக்குதல் என வந்த வீடியோ வதந்தி என்பது தெரிய வந்துள்ளது. வதந்தி தான் முன்னாடி சொல்லிட்டாங்களா, அது இல்லங்க தான் சொல்லியாச்சு. அப்புறம் நீங்க ஐயோ என்னது ஹார்பஸ் கால்வாய் அடைக்கப்பட்டுள்ளது. இது 2 நாளைக்கு பழைய நியூஸ்ங்க. அது முன்னாடி வந்துருச்சு இந்த நியூஸ். ஏன்னா யூடியூப்ல கண்ணு முடிச்சு அவன் வேலை பார்த்துக்காரு. 2 மணிக்கு 4 மணிக்கு வீடியோ போடுறாங்க. யூடியூப்ல ரொம்ப அப்டேட்டா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நியூஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் வந்து என்ன அப்படி பழைய நியூஸை போடுற மாதிரி இருக்கு? என்னது இப்ப புதிய நியூஸ்லாம் இப்ப இருக்கா இல்லையா? அப்ப இருக்கு சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நடந்த தாக்குதலில் அந்த நாட்டு அதிபர் தாக்கப்பட்டாரா? என்ன கேள்வி கேக்குறீங்க? என்ன ஆச்சரியாது? நீங்க தாங்க நியூஸை சொல்லணும். ஏன்னா கொஸ்டின் மார்க் போட்டு விட்டு வேலை பார்த்தா எப்படி இது? லிபியாவில் உள்ள ஆயில் வில்லில் தாக்குதல் நாங்கள் நடத்தவில்லை என தெரிவித்துள்ளது. அப்படி என்றால் அங்கு யார் தாக்குதல் நடத்தி இருப்பார்? யாருன்னு சொல்லுங்க. என்ன ஐயோ என்ன இவங்க நம்மகிட்ட கொஸ்டினை கொடுத்து நம்ம ஆன்சர் எழுதி அனுப்புறோம் போல இருக்கு. இதாங்க ஆன்சர் அப்படி எழுதி அனுப்புறோமா நாங்க பாத்துக்கிட்டு? இல்ல ட்விட்டர்ல போடுறாங்க அவ்வளவு நியூஸ், போடுறாங்க யூடியூப்ல போடுறாங்க அவ்வளவு நியூஸ். என்ன எப்படி நீங்க இந்த இதெல்லாம் சேகரிச்சு வைக்கிறீங்க? நீ சும்மா ஏதோ போடுமா? நடத்திய தாக்குதலில் 680 பேர் செத்ததாக தகவல் வந்துள்ளது. இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கத்தான் நியூஸே பாக்குறோம்.